தாம்பரம் மார்க்கெட் பகுதியில் நடைபெற்ற திமுக பிரச்சார கூட்டத்தில் பொருட்கள் வாங்க வந்த கர்ப்பிணி பெண்ணுடன் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்லாவரம் அடுத்த அழகாபுத்தூரைச் சேர்ந்த கர்ப்பிணியான லாவண்யா புதிய வீட்டின் கிரகப்பிரவேச விழாவிற்காக பொருட்கள் வாங்க மார்க்கெட்டிற்கு வந்துள்ளார். அப்போது அங்கு திமுக பிரச்சார கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்நிலையில் லாவண்யா வீட்டில் உள்ளவர்களிடம் என்ன வாங்க வேண்டும் என போனில் பேசி பொருட்களை வாங்கியுள்ளார். அப்போது கூட்டம் நடக்கும் இடத்தில் சத்தமாக பேசுவதாக கூறி அங்கிருந்து திமுகவினர் அப்பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் திமுக நிர்வாகி ஒருவர் அப்பெண்ணை அடிக்க கையை ஓங்கியதுடன் அவரை கைபேசியையும் வலுக்கட்டாயமாக பறிக்க முயன்றுள்ளார். அப்போது சம்பவ இடத்தில் இருந்த காவல்துறையினர் இருதரப்பினரையும் சமாதானப்படுத்தி கூட்டத்தை கலைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சரிங்களா, சவுண்டா இருந்து சொல்லிட்டு ஃபேமிலிக்கு நாங்க ஃபோன் பண்ணி டிசைட் பண்ணி கன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஏன் பேசல, சவுண்டா பேசுறது இங்க இருந்து போங்கன்றாங்க. அது எப்படி சார்? நாங்க எங்க ஃபேமிலி விஷயமா பேசுறோம்னா இவங்க மீட்டிங் போட்டா நாங்க எப்படி பேசக்கூடாது சொல்லுங்க? இங்க பேசாதமா, உள்ள பேசி போனை தப்பி புடிங்கிட்டு அடிக்க வராரு. எப்படி பிரெக்னன்ட் லேடி அடிக்க வராரு? அப்படிதான் பண்ணாங்களா? இப்படிதான் கை வைப்பாங்களா? சொல்லுங்க. நாங்க உங்க கட்சி எல்லாம் இழுத்துட்டு வரல. நார்மலா ஒரு பிரெக்னன்ட் லேடியை இப்படிதான் பண்ணுவீங்களா? இது எவ்வளவு பெரிய தப்பு. இது பண்ணலாம். நான் எதுமே பேசலையே. நாங்க ஃபேமிலில நாங்க உங்களை யாரனா பேசணுமா? உங்க கட்சி மீட்டிங்ல டிஸ்டர்ப் பண்ணுமா? இல்ல எதனா பண்ணுமா? அங்க கேட்கணுமா? எதனா பேசணுமா? எடுக்கனா நீங்க தாராளமா யூடியூப்ல போடுங்க. இந்த மாதிரிலாம் பெண்களுக்கே இப்படி நடக்குதுன்னா பாத்துக்கோங்க. பெண்கள் அப்ப எப்படி தைரியமா நாங்க பர்ச்சேஸ் பண்ண வர முடியும் சொல்லுங்க? பெண்களுக்கே இப்படி நடக்கணுமா? எங்க ஆட்சி மாதிரியே வந்து ஆம்பளைங்க மாறலீங்களா? இன்னும் எப்படிதான் பொம்பளைல கை வாங்கி நடிக்க வருவீங்களா? எப்படி ஒரு பொம்பளை லேடிஸ் கைய வாங்குறது அவர் தப்பு. அவரை கூப்பிடுங்க முதல்ல. எப்படி மேல கை வாங்கி நடிக்க வருவீங்க? அது பிரெக்னன்ட் லேடி. எனக்கு இன்னும் 10 நாள் எனக்கு டெலிவரி ஆகுது. அந்த மாதிரி அடிக்கலாமா? ஃபேமிலி கிரகப்பிரவேசம் நாளைக்கு நாங்க பொருள் வாங்குறதுக்கோசம் வந்திருந்தோம். நாங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்திருந்தோம். நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம். நான் போன்ல பேசிட்டு இருக்கேன். என்ன ரேட் வாங்கணும், என்ன வாங்கணும்னு. இவருக்கு என்ன ஆச்சு நான் பேசுறதுல? உடனே வந்து லேடிஸ் கிட்ட இருந்து இந்த போனை புடிச்சு சிசிடிவி கேமரால எல்லாமே இங்க ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருக்குல. எங்க மேல எந்த தப்புமே கிடையாது. டோஜெல்லாம் கேதி இங்க பேச கூடாது. அங்க உள்ள போய் பேசுமா, டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றாரு. பாப்பா நீங்க என்ன ரூம் எல்லாம் போங்க பா. போலீஸ் பாத்துப்பாங்க, நீங்க போங்க பா. வாங்க வாங்க வாங்க, தயவுசெய்து எல்லாம் போங்க. பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாம போங்க. லைட் ஆஃப் பண்ணுங்க. அதுக்கு கை வாங்கி அடிக்க வருவாரா? அப்படி போன புடுங்குறாரு. நான் பேசிட்டு இருக்கிறது, நாங்க போன்ல பேசிட்டு இருக்கோங்க. எங்க வீட்டுல பொருள் வாங்கணும், நாளைக்கு கிரகப்பிரவேசம், நாங்க பொருள் வாங்கிட்டு இருக்கோம். சாதாரணமா போன்ல பேசிட்டே இருக்கும் பொழுது பேசி கை வாங்கிட்டு வராரு லேடி. பிரெக்னன்டா இருக்கேன், எனக்கு இன்னும் 10 நாள்ல டெலிவரி. என்ன இப்படி கை வாங்கிட்டு அடிக்க வரலாமா? கேமரா இருக்குல்ல, கேமரா இருக்குல்ல. சரி வாங்க வாங்க வரோம். நம்ம இது பே பண்ணியாச்சு. கடையில் எல்லாமே முடிஞ்சிச்சுமா? முடிஞ்சிச்சுங்க சார். நம்ம கொஞ்சம் திங்ஸ் வாங்குறோம். தப்பு தானே இது.
ஆமா லேடிஸ் அடிக்க வந்தாங்க. நாங்க சாதாரண ஒரு மக்களா தான் நாங்க நிக்கிறோம். நாங்க உங்களுக்கு யாரும் இது கிடையாது, விரோதி கிடையாது. நீங்க ஏன் சார் நாங்க போன் பேசிட்டு இருக்கோம், நாங்க ஃபேமிலியா நின்னுட்டு இருக்கோம், நாங்க இங்க கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் போன் பாதுகாப்பு எப்படி கிடையாது சொல்லுங்க. ஒரு பட்டு ஒரு வெட்டு வச்சு ஒரு ஏங்க ஒரு அப்பா எல்லாம் பொண்ணுங்க நாங்க தைரியமா இந்த அளவுக்கு நாங்க வந்து வீட்டுக்கு கிரௌபஸ்டுக்கு எல்லா பொருளும் நாங்க வாங்க வந்திருக்கோம். எங்களுக்கே இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி? சொன்னாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஆக்ஷன் எடுக்கிறோம்னு இருக்காங்க. நாளைக்கு எங்க வீட்டு கிரௌப்ரஸ் இருக்கிறதுனால இது நாங்க அவரை கூப்பிட்டு வச்சு எங்களை தகராறு பண்ணவரை கூப்பிட்டு வச்சு ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். யார் வீடு கிரௌபஸ்? எங்க வீடு கிரகப்பிரவேசம் சார். நாங்க வந்து திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லி வந்து இங்க ஒரு நார்மல் மனுஷங்க தான் நாங்க, சரிங்களா? நாங்க சும்மா நார்மலா பேசிக்கும் பொழுது அவங்க வந்து டக்குனு எங்ககிட்ட இங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி போனை பிடிங்கி எங்களை கை ஓங்கி அடிக்க வந்துட்டாங்க, சரிங்களா? அதனால எங்களுக்கு கோவம் வந்துருச்சு. போன் யார் பேசுறா? போன் நான் தான் பேசிட்டேன். நான் தான் போன் பேசிட்டு இருந்தேன். அங்கே மீட்டிங் நடக்கிற இடத்துல ஸ்பீக்கருக்கு பக்கத்துலேயே நின்று பேசிட்டு இருந்தேன். ஸோ அதனால அவங்க வந்து பேசாதீங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து ரோட்டில் தானே நின்று பேசிகிட்டு இருக்கோம், கொஞ்சம் வீடு கன்சலுக்காக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணுங்க. நார்மலாக தான் பேசணும். கொஞ்சம் ஆஷா அவர் என்ன பண்ணாரு, டேய் அப்படின்ட்டு இப்படி கை ஓங்க வந்தார். நான் உடனே அவர் வீடியோ பிடிக்கலான்னு இப்படி ஃபோனை எடுக்கும்போது என் ஃபோனை இப்படி பிடுங்கிட்டு ஒரு 2 பேர் எல்லாருமே வந்துட்டாங்க, கஜன்னு வந்துட்டாங்க. மீட்டிங் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே கட்சியோட மீட்டிங் நடந்திருந்தது, சரிங்களா? தாம்பரம் மார்க்கெட்ல நடந்திருந்தது. நாங்க பல்லாவரத்துலேருந்து வரோம். இப்போ நீங்க எதுவும் புகார் கொடுக்கலையா? இல்லைங்க சார், எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நாளைக்கு வரோம். அவங்க சைடுல இருந்து புகார் கொடுக்கறதா கேள்விப்பட்டோம். சார் கொடுக்கட்டும் சார். நாங்க என்ன தெரியுமா, எங்க சைடுல எங்க மேல கொடுத்தா நான் கொடுக்குறேன் சார். அங்க ஃபுட்டேஜ் இருக்குது, புரியுதுங்களா? அங்க அவ்வளவு கேமரா இருக்குது. அங்க என்ன நடந்ததுன்னு அங்க இருக்கிற மக்கள் பார்த்தாங்க. நான் வேணா அவரை எக்ரின்னு போல, நான் வேணா அவர்கிட்ட இந்த போன் கொடுங்கள. ஒரு பிரெக்னென்ட் ஒரு கர்ப்பிணி பெண் எனக்கு 10 நாள்ல டெலிவரி ஆக போகுது. என் மேல கை வைக்கிறதுக்கு அவருக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, புரியுதுங்களா? ஒரு பொம்பளை பொண்ணு அவங்க அக்காவா அவங்க தம்பியா இருந்தா அப்படி மேல கை வைப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. அங்க இருந்த சில நிர்வாகி சொன்னாங்க நீங்க வந்து தாவேகா சேர்ந்தவங்க, அதனால வந்து இந்த திமுக கூட்டத்தை வந்து நீங்க கெடுக்கிறதுக்காக வந்து பேசுறீங்க. டாக் போட்டுட்டு இருக்கோமா இல்ல தோல்ல இல்ல நீங்க அவங்க ஆர்குமென்ட் பண்ணும்போது இவ்வளவு பொருள் வாங்கி வச்சிட்டு இருக்கோம். இந்தாங்க எங்க வீட்டோட பத்திரிக்கை. சரி என்னங்க தாவேகா கட்சியில இருக்க கூடாதா? நாங்க என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் வீடு நாளைக்கு கிரௌபஸ்டுக்கு நாங்க பொருள் எடுக்க வந்திருக்கோம். ஒரு இங்க பாருங்க, இந்த குட்டி பையன் எனக்கு விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்கன்னு எங்க வீட்டுல சொல்ற மாதிரி தான் ஒரு வீட்லயுமே எல்லாம் சொல்லி இன்னைக்கு சிஎம்மா வந்திருக்காரு. எங்களுக்கு வந்து ஸ்டாலின் சார் விரோதி எல்லாம் கிடையாது. ஸ்டாலின் சார் சுத்தி இருக்கிறவங்க யாருமே விரோதியும் கிடையாது. நாங்க எங்க வீட்டுக்கு வந்தோம். இத பாக்குற முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்களுக்கு இந்த வீடியோ வந்து நாங்க கண்டிப்பா போனோம். ஒரு கர்ப்பிணி பெண்ணா ஒரு திமுக கட்சி நிர்வாகி வந்து என் மேல கை ஓங்கிட்டு அடிக்க வந்திருக்காரு. இத வந்து தாவேகா கட்சியா நீங்க இருக்கிறீங்க, அதனாலதான் இந்த மீட்டிங்கை நீங்க கெடுக்க வந்திருக்கீங்கன்னு இப்ப என்ன கேள்வி எழுப்புறாங்க. இது ரொம்ப இதுவே. நாங்க எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன், நீங்க பாருங்க எங்களோட இன்விடேஷன், நாளைக்கு எங்களுக்கு காலையில ஃபங்க்ஷன் இருக்கு, சரிங்களா? அடுத்தவங்க மீட்டிங்கை கழிச்சு வந்து நாங்க இது பண்ணணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது. எங்களுக்கு யாருமே அந்த மாதிரி தாவேகா நிர்வாகி எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, புரியுதுங்களா? எங்க ஃபேமிலி பேசுற ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் கூட ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பர்சனலா கூட வரக்கூடாதுன்னா எங்களை எப்படி இப்படி தாக்குவாங்க? தாவேகா கட்சியால வந்து நீங்க தப்பு சொல்றீங்கன்னா ஒரு பிரெக்னன்ட் லேடியை வந்து அவங்க கை ஓங்கி அடிக்க வராங்க, அதெல்லாம் வந்து தப்பு கிடையாதாங்க?
கட்சியில இருந்து பிரெக்னன்ட் லேடியே இந்த மாதிரி நீங்க உங்க கட்சியை நீங்க கெடுங்கன்னு சொல்லி அனுப்புவாங்களா? அந்த மூலக்கூறு அந்த வார்த்தையை சொல்றீங்க நீங்க